கேள்வி சரி. 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஸலவாத்து நாரியாண்டு ஒரு துவாவை என்ன செய்யறாங்க நம்ம சமுதாயத்தில் ஓதுறாங்க. இந்த ஓது என்ன செய்ய எதுக்கு ஓதுவாங்கன்னு கேட்டா, ஸலாத்து நாரியான்னு நிறைய பேருக்கு விளங்காது. ஸலாத்து நாரியான்னா ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை, அரபி மொழியில் அது இருக்கும். அத 4444 தடவை ஓதுனா பணக்காரனா போயிடலாம் அப்படின்னு எவனோ சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு தடவை ஓதணுங்க? 4444 4444 வழங்குதா? மறக்காம இருக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறீங்க? 4444 அது மாதிரி 4444 தடவை என்ன செய்யணுமா? இதை ஓதினால் நீங்க பணக்காரன் ஆயிரலாம்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப 4444 ஓத இயலுமான்னா அது பெரிய வாசகம். அந்த வாசகம் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயிஜ் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ இஸ்தஸ்கல் கமாமி பிவஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பி அததி குல்லி மாலூமில் லக். இதான் ஒன்னு. இது ஒன்னு. இது மாதிரி 4000 இதான் ஒரு செலவாத்துங்க. ஒண்ணுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அப்ப 4444 ஓதுறதா இருந்தா ஒரு 10 நாள் நீங்க ஒதுக்கி ஆகணும். நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன செய்வீங்க? எங்களை கூப்பிடுவீங்க. பயன் உங்களுக்கு விளங்குதா? 4444 நாங்க எப்படி ஓதுறது? வேலை வெட்டி எல்லாம் போட்டு ஓத முடியாத. அப்ப என்ன செய்யறதுன்னு அஜர்த் என்ன செய்வாரு? அவர் குறுக்கு நுழைவாரு. மத குரு ஆலிம்சா என்ன பண்ணுவாரு? ஒன்னும் கவலைப்படாது, எங்களை கூப்பிட்டுருங்க, நாங்க ஒரு 10 பேர் வர்றோம், உங்களுக்காக நாங்க ஓதிடுறோம் உங்க வீட்டுல அப்படிம்பாரு. 10 பேர் உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்து என்ன செய்வாங்க? 4444 பொருளை எண்ணி வச்சுக்கிடுவாங்க. கொண்டக்கல்லையா இருக்கும், மொச்சக்கொட்டையா இருக்கும், புளியங்கொட்டையா இருக்கும், ஒரு தீக்குச்சியா கூட இருக்கும், ஒரு கல்லா கூட இருக்கும். 4444 ஆல்ரெடி எண்ணி வச்சுக்கிட்டு அசரத்து ஏமாத்திடுவாரு. முதல்ல அசரத்து ஓத மாட்டார்ல. அதுக்காக என்ன செய்யறது? வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா மொச்சக்கொட்டை கொண்டக்கல்ல ஏதாவது வாங்கி 4444 எண்ணி குவிச்சு வச்சிருவாங்க. ரவுண்ட சுத்தி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு செலவாத்து ஓதிட்டு ஒன்னு எடுத்து போடணும். இங்கிட்டு அவளும் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? ஓதிட்டாருன்னு அர்த்தம். இவன் கள்ளம் பெருசா காப்பம் பெருசா பாங்கல்ல, பழமொழி கேட்டு கள்ளம் பெருசா கள்ள திருட அவன் பெருசா காக்கிறவன் பெருசா அப்படின்னா திட்டு போய் தான் பெருசா இருப்பான். காப்பாத்துறோட ஏமாத்திடுவான். அதனால நீங்க நினைக்கிறீங்க காப்பாத்துறதுக்காக வேண்டி எண்ணிலாம் போடுறீங்க. அவர் திருடர்ல, அவர் என்ன பண்ணுவாரு? அல்லாஹும்ம ஸல்லின்னு 1க்கு 40 போட்டுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க அவர் ஏமாத்தக்கூடாதுக்காக இப்படி போவீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் 1 எடுக்கிறாரா 2 எடுக்கிறாரா யாருக்கு தெரியும்? அவர் ஒரு செலவு இப்படி அள்ளி போடுவாரு. 4440 ஓத மாட்டாங்க. ஒரு 300 கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு 300 ஓதி என்ன பண்ணிடுவான்? 4044 கொண்டக்கல்ல இந்த பக்கம் தள்ளிடுவாங்க. அப்ப இதுதான் ஸலாத்து நாரியாங்கிறது. இது முதல் விஷயம் கவனிக்க வேண்டியது. இஸ்லாத்தினோட ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறங்க. இஸ்லாத்துல நீங்க தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இறைவனை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனை புகழ்றீங்க, பாராட்டுறீங்க, தஸ்பீஹ் பண்றீங்க. இதுக்கு எல்லாமே மறுமையில் மரணத்திற்கு பிறகு நம்மள அல்லாஹ் எழுப்புவான, அப்ப நமக்கு அல்லாஹ் கூலி தருவான் தான் இதெல்லாம் செய்யணும். தொழுவுறீங்க, தொழுதா பணக்காரன போயிடலாமா? கிடையவே கிடையாது. 5 வேளை தொழுதா நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்களா? அப்படி இஸ்லாத்தில் சொல்ல, அப்படி சில மார்க்கங்களை ஏமாத்துவாங்க. இஸ்லாத்தில் நீ எவ்வளவு நல்லவனா நடந்தாலும் சரி, அதுக்காக வேண்டி இங்க கிடைக்கும் நினைச்சிடாத. நீங்க 5 வேளை தொழுகை பள்ளி வாசல கெதியா கிடக்குறீங்க, அதுக்காக நீங்க பணக்காரன போயிருவீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஒரு நோம்பு விட மாட்டேங்கிறீங்க, அதனால கோடீஸ்வரனா போயிருவீங்களா? ஒருத்தர் புள்ளையே இல்ல, தொழுகையாளி ஆயிட்டார், புள்ள வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. அது தனியா நீங்க கேளுங்க, அல்லாஹ் நார்னா தருவான். தரலன்னா இந்த தொழுகைக்கு உள்ள கூலி எங்க கிடைக்கும்? அங்க கிடைக்கும். நம்ம எப்படி நம்பணும்? நம்முடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், வணக்கமா இருந்தாலும், அதை நம்ம எதுக்கு செய்யணும் என்றால், நம்ம மரணித்து விடுவோம். மரணித்த பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். அழித்த பிறகு நம்ம எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிப்பான். அப்பதான் கூலி தருவான், பரிசு தருவான். அப்ப இந்த தொழுகைக்கெல்லாம் மார்க்க போட்டு நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதுக்குத்தான் வணக்கங்கள் செய்யணும். அதனாலதான் சஹாபாக்கள்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க. சஹாபாக்கள் அளவுக்கு நம்ம வணங்க போறோம். அவங்க சாப்பாடு ஒரு பேரிச்சம்பழம் கூட ஒரு நாளைக்கு இல்லையே, போட்ட சட்டைக்கு மறு சட்டை இல்லையே,
அப்ப இந்த உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஒரு கஷ்டம் எடுத்துக்கிற கூடாது. நம்ம வாழ்வது எதுக்காக வேண்டி? இது அற்பமான உலகம். இந்த உலகங்கிறது எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துருவீங்க? 50 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? அது கூட கேரண்டி கிடையாது. 65க்கு மேல வண்டி இழுக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் சேர்ந்துடுறான். அப்ப சும்மா அற்பமான ஒரு உலகத்துல வாழ போறோம். அதனால இந்த உலகத்துல உள்ள விஷயத்தை நீங்க இரண்டாவதா வைத்துக் கொண்டு நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்கள் எல்லாம் எதுக்கு செய்யணும்? இறைவன் நம்மை எழுப்பி விசாரிப்பான். நம்மை படைத்த இறைவன் 2வது தடவை நிச்சயம் படைப்பான். அவனிடத்தில் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அதுக்கு தான் தொழுகணும். இப்ப இவங்க என்ன பண்றான் பாத்தீங்களா? இதை சொல்லி பணக்காரன் ஆகலாங்கான். எதை சொல்லி? இவனா ஒரு அரபியில ஒரு வாசகத்தை உண்டாக்கி, இந்த வாசகத்தை ரசூல்லா உண்டாக்கல. இந்த ஸலவாத்து நாரியாங்கறான இது குர்ஆன்ல இல்ல, இது ரசூல்லா சொல்லவே இல்ல. இவனா அரபியில ஒரு வாசகத்தை உண்டாக்கிட்டு இதை ஓதுனி பணக்காரன் ஆயிரலாங்க. பொய் தானே இது? இப்படி இஸ்லாத்துல இல்லையே. ஆனா உன்னோட கவனிக்கணும், பணக்காரன் ஆகிறதுக்கு தானே ஓத வர்றாங்க. அவங்க பணக்காரன் ஆயிருக்காங்களா? யாரு? அசர்த்து மாறுவோ? அசர்த்து மாறுவோ கோடீஸ்வரர் அசர்த்து மாறு பாத்திருக்கீங்களா? யாராச்சும் எந்த ஒரு அசர்த்தையாவது பாத்துங்க. அசர்த்து பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஆள் காட்ட இயலுமா? அப்படி ஒண்ணு இருந்து அவர் ஓதி ஆக வேண்டியதானே. உங்க வீட்டுல ஓதி அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போறதுக்கு வர்றாரு, அப்படித்தானே அல்ல இப்படித்தானே ஆக்கி வச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் அவர் எப்படி ஆக்கிவிட்டான்ல? உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிடுற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். அதுலயே தெரியுது பொய்யுண்டு. அதை ஓனா நீ பணக்காரனா போயிருவேன், எங்களை கூட்டிட்டு போய் இதை ஓது நீ பணக்காரனா போயிருவேங்கிறானுல. அவளும் பிராடு. அவன் ஆகி காட்டணும் முதல்ல. யாரு? பூரியாம்பாத்தி அவனா பணக்காரனா போகலாம், இல்லன்னா என்ன செய்யலாம்? ஸலவாத்து நாரி அவனா பணக்காரனா போகலான்னு சொல்றீங்களப்பா. நீ ஆகி காட்டுவேன். இவர் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்வாரு, வாடகை வீட்டுல இருப்பாரு, பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இருக்காது, அரசாங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. யார்? அசர்த்து. உனக்கு பணக்காரனாக முடியல, இப்ப எங்களை என்ன பணக்காரனாக்க போற? நீனே பணக்காரன் ஆகுறதுங்கிறது அல்லாஹ் நாடியவர்கள் கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் மிக மிக கெட்டவனை பணக்காரன் ஆக்குவான். அல்லாஹ் நாடினால் நல்லவரை பணக்காரன் ஆக்குவான். நல்லவன் கெட்டவன் பார்த்து தேர்வு செஞ்சு பணக்காரன் ஆக்குறது இல்ல. அல்லாஹ் நாடுனா சுலைமான் நபிக்கும் செல்வத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா காரூனுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா ஃபிரௌனுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா அத்வானிக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா ஜார்ஜ் புஷும் கொடுப்பான். இந்த உலகத்துல உள்ளது ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா போய் ஆயிக்க, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எதுக்கு சமம் இல்ல? அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவுடைய ரெக்கை இருக்கு, அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? அதை விட அற்பம். அதனால நீங்க காசு பணத்துக்காக வேண்டி வணக்கம் செய்ய சொன்னால் அவர்கள் ஏமாத்துகிறார்கள், விளங்கிக் கொள்ளணும். அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி ஒரு அடிப்படையே கிடையாது. அதனால ஸலவாத்து நாரியாங்கிறது என்னது? பொய். அர்த்தம் வேற தப்பா இருக்குது. என்ன சொல்றாங்க கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. அந்த ஸலவாத்து நாரியா உங்களுக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, முகமதுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. முகமது எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அவரால் தான் கஷ்டங்கள் விலகும், அவரால் தான் துன்பங்கள் நீங்கும், அவரால் தான் வறுமைகள் ஓடும், அவரால் தான் நோய்கள் விலகும், அவராலே விலகும். அப்படியா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது? அப்ப அல்லாஹ்வுடைய வேலையெல்லாம் யார் செய்வான்னு சொல்றான்? ரசூலுல்லாஹ் செய்வாங்கங்கறான். அர்த்தமும் தப்பா இருக்குது, நோக்கமும் தப்பா இருக்குது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஸலவாத்து நாரியா ஓதி யார் பணக்காரன் ஆவல, விளங்குதா? அப்ப டாடா பிர்லாவுல ஸலவாத்து நாரியா ஓதி தான் பணக்காரன போனானா? பெரிய பணக்காரனா இருக்கான் இல்லங்க, அவன்லாம் எந்த ஸலவாத்து நாரியா ஓதுனாவன்? அரபு நாட்டில் ஸலவாத்து நாரியா கிதாபு கொண்டு போனா கிழிச்சு எறிஞ்சிருவாங்க, அவன்லாம் பணக்காரனா இருக்கானே. அதனால பணங்காசுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறத விளங்கிக்கிறணும். அஸ்ஸலாமு அலைக்கும்